Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. Online class பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சோ இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த டீடைல்ஸ் பார்த்தாலே தெரியும் 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் வரும் சிம்பிளாக ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே லைனிங் கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக எப்போவுமே ஒரு மெஷர்மெண்ட் வச்சு தானே பண்ணுவோம். இப்போ மெஷர்மெண்ட் வைக்காமல் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து ஃபோல்டிங்காக இது நான் எப்போவுமே மெஷரெல்லாம் எடுக்கிறதில்ல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 1.5லேருந்து நீங்கள் 2 inch வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஓரளவுக்கு அது மார்க் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வரும். ஸோ அது மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ப்ளவுஸை கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு ஆமோல் லூஸு அது எதுவும் வராமல் நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அதாவது பேக் பார்ட்டு தான் மெயினு. ஸோ பேக் பார்ட்டை கரெக்டாக மடித்து வச்சுட்டு இது எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தா அங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நெக்கை நீங்கள் எடுத்து விட்டுட்டு அந்த நெக் எந்த அளவுக்கோ அதுக்கு மேலே தையலுக்காக சேர்த்து நீங்கள் இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் அந்த மெஷர்மெண்ட்டை எங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேனோ அங்கேருந்து நான் எடுக்கவே இல்லை பாருங்கள். ஸோ மேலே வந்து தையலுக்கும் சேர்த்து மேலே இன்னொரு கூட, அதாவது லெங்த், அதுதான் வந்து ப்ளவுஸோட லெங்த். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. அங்கே நான் போட்டுட்டு ஆமோல் எங்கே ஜாயின் ஆகிருக்கோ அதை விட கொஞ்சம் மேலே தையலுக்கு சேர்த்து கொஞ்சம் மேலே வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ நமக்கு மெயினாக ஷோல்டர் நெக்கில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்படி வச்சுக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நீட்டாக வரும். ஓகேவா? அந்த நெக்குக்கிட்ட சேஞ்ச் ஆகக்கூடாது, கீழே இருக்கிற லைன் சேஞ்ச் ஆகக்கூடாது, எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஷோல்டர் எங்கே வருதோ அதை விட கொஞ்சம் தள்ளி, நெக் எங்கே வருதோ அதை விட கொஞ்சம் தள்ளி, அதாவது தையலுக்கு சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆமோல் நெக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வராமல் நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு எல்லாமே பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப நீட்டாக பண்ணணும். அதுதான் வந்து மெயினு. நீங்கள் நம்மளோட கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம நீட்டாக செஞ்சு இப்படி தான் நீங்கள் எப்போவுமே செய்வீங்களான்னா கண்டிப்பாக நான் இதே மாதிரி தான் எல்லா டைம் கட் பண்ணும் போதும் இந்த அளவுக்கு நீட்டாக தான் செய்வேன். ஸோ ஏதோ மார்க் பண்ணோம் அப்படின்லாம் பண்ண மாட்டேன். சாதாரணமாக என்னோடய மார்க்கிங் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோக்காகன்னு இல்லை, கண்டிப்பாக என்னோடய மார்க்கிங் எல்லாமே சேம் இதே மாதிரி தான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் 1.5 inch நம்ம தையலுக்காக விடுறோம். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னா 10.75 இருக்குது. அதே 10.75 கீழவும் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்போவுமே வேஸ்ட்டுக்கு நான் ஷேப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இது நெக் அப்படிங்கிறதால லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்து போட்டிருக்கேன். இங்கே வந்து 1 inch வச்சு நான் ஆமோல் போட்டிருக்கேன். இதுவுமே நிறைய பேர் கேட்குறீங்க 1 inch கரெக்டாக இருக்குமான்னு. கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமோல் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட ஸ்லீவ் ஷேப் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் போடும்போது நமக்கு இது கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸ் கூட வந்து நல்லா ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு என்னென்னா எல்லாம் ப்ளவுஸில் மெஷர் பண்ணி எடுத்து பண்ணுறாங்களே அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்றீங்க. பட் நான் அது சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன், நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல ஃபினிஷிங்கெல்லாம் நமக்கு தரதில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மெத்தட் இது தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே ப்ளவுஸை வச்சு ஃபுல்லாக மெஷர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு 10 minutesக்குள்ளே, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு 15 minutesக்குள்ளே தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து இப்படி வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சுருக்கேன். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இது. வந்து லைனிங்கில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கிராஸாக வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கான ஹைட் கரெக்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு சேம் கலராக இருக்குன்றதால தெரியல. ஸோ இந்த ப்ளவுஸ் நம்ம மேலே வச்சுருக்கோம்ல, அந்த ப்ளவுஸோட லைன் அப்படியே ஃபுல் அவுட்லைன் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து சாதாரணமாக அப்படியே மார்க் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபுல் அவுட்லைன் நான் போட்டுக்கிறேன். ஸோ கிராஸ் கட்டிங் அப்படின்ற ப்ளவுஸை பார்த்தாலே வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ கிராஸ் கட்டிங்னு சொல்கிறாங்களே நமக்கு தான் தெரியாது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த குழப்பமே இல்லாமல் நீங்கள் நீட்டாக பண்ணிடலாம். ஸோ அந்த பீஸோட ஆமோலையும் நான் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்கை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், எங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பேக்கில் ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற அந்த அளவை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு இப்போ எடுத்தாச்சு, மேலே இருக்கிற கிளாத்தை எடுத்துட்டு நான் வந்து லைன் போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட், இந்த ப்ளவுஸை நீங்கள் நிறைய பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் குறைஞ்சது ஒரு 50 ப்ளவுசஸாவது நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ எவ்ரி மந்த் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஸோ அதே ப்ளவுஸு அப்படின்றதால திரும்பவும் நீங்கள் யோசிப்பீங்க இதே ப்ளவுஸ் காட்டுறாங்கன்னு. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பேன், ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தான் பண்ணுறேன். மிடில் இது ஃப்ரண்ட் ஹைட், ஓகேவா? ஃப்ரண்ட் ஹைட் வந்து மிடில் பிடிச்சிட்டு அந்த தையலுக்கான கிளாத்தை விட்டுட்டு அதுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டுக்கும் பேக் ஹைட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்து ஆர்ம்ஹோல் சைடையே நம்ம மார்க் பண்ணிடலாம். இது வந்து நான் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம வந்து பட்டி ஷேப்பை எப்படி கொண்டு வருதுன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டி ஷேப் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நான் அதுக்கு வந்து ஒரு சில மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கான ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு பட்டி கரெக்டாக வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஷேப் போட்டாச்சு. ஷேப் போட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நான் டாட்டு அந்த ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச். ஏன் இவங்களுக்கு 1.5 இன்ச் கொடுக்குறேன் அப்படின்னா இவங்க கொஞ்சம் கப் சைஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நான் டாட்டு ஃப்ரண்ட் டாட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஷேப் போட்டாச்சு, சிம்பிளாக நம்ம ஷேப் போட்டாச்சு. இப்போ ஆம்ஹோலுக்கு வந்து அந்த பாக்ஸை போட்டுட்டு நம்ம ஷேப்பை கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பாக்ஸ் போட்டு பண்ணுறீங்களே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஒரு திருப்தி இருக்கும், நான் தைக்க உட்காரும் போதே அது ஒரு நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நான் வந்து எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்வேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஓகே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது அந்த லைன் போட்டோம்ல, லைனோட கட் பண்ணிவிடுங்க. இல்லைனா நீங்கள் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற டைமில் ஒரு அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வரும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது மட்டும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் வரும். ஸோ அந்த அப் அண்ட் டவுன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைனில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கிராஸ் போட்டு எடுத்துருக்குறோம். நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற இங்கே பார்த்தீங்கன்னா நெக்கு கிட்ட ஒரு கிராஸ் கொடுப்போம்ல, அந்த கிராஸை கொடுத்து நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா பழைய வீடியோங்க நிறைய நான் போட்டிருக்கேன், ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட முடியல, நிறைய யூனிஃபார்ம் ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதால ஸோ கஸ்டமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம், ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது டாட்காக நம்ம மார்க் பண்ணோம்ல, அங்கேயும் வந்து நான் ஒரு நாச் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கைக்கு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான். ஏன்னா கிளாத் இருக்குது, ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதால இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து லாங் ஸ்லீவ் போட போகிறீங்க அப்படின்னா இதை வந்து இப்படி போடாமல் நார்மலாக நீங்கள் 4ஆக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு சைடில் இங்கே பாருங்கள் இப்படி காட்டுறல இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக தேவையானதை ஒட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும், ஓகேவா? பட் நான் வந்து இப்போ அப்படி போட போகிறதில்ல, ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதால நிறைய கிளாத் இருக்குது. 1 மீட்டர் தான். எப்போவுமே வந்து கிராஸ் கட்டிங் பண்ணும்போது நார்மலாக வாங்குறத விட ஒரு 10 சென்டிமீட்டர் அதிகமாக வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவை விட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் அதிகமாக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது ஃபோல்டிங்க்கான லைனு, நான் லைனிங் அதாவது லைனிங்கும் மெயின் கிளாத்தை வச்சு அப்படியே அடித்து டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அடுத்து அந்த 1/2 இன்ச் அதிகமாக வைக்க போகிறேன்னு சொன்னால அதுக்கான லைனையும் நான் போட்டிருக்கேன். எப்போவுமே நீங்கள் லென்த் அதிகமாக வைக்க போகிறீங்கன்னா அந்த லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற மார்க்கிங் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் அந்த பாடி பார்ட்டில் எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான் லெங்க்த்தை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகாமல் நம்ம வச்சுட்டு ஸோ பாருங்கள் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட்டேஜ் எதுவும் இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ மார்க்கிங்கை விட கொஞ்சம் மேலே அதாவது தையலுக்கும் சேர்த்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த 1.5 இன்ச்சையும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மெஷர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு
நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஒரு நார்மல் ஷேப் தான். இந்த ஷேப்பு மட்டும் வந்து ரொம்ப ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ எப்படி போடலாம்னு நிறைய பேரோட கன்ஃபியூஷன் அது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா நீட்டாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அந்த பேக் பார்ட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், பேக் பார்ட்டில் ஒரு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மேலே இருக்க மாதிரி அதாவது ஜாயின் பண்ண போகிறோன்றதால வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் முடிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள், ஒரு சின்ன கிராஸ் கொடுக்குறேன் ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதால இது எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். ஒரு ஸ்லீவும் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கீழே வந்து ஃபோல்டிங் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் நாட்ச் போட்டுட்டு பார்த்தா நமக்கு வந்து தனித்தனியாக இருக்கும் இந்த ஸ்லீவு. இந்த நாட்சை நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சுட்டு கட் பண்ணோன்னா தான் நம்ம கரெக்டாக வரும். இல்லை மேலே இருக்கிற பீஸில் மட்டும் கட் பண்ணிங்கன்னா ஒரே கைக்கு உள்வெட்டு எடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மேலே வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப் கொடுங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஷேப் கூட நிறைய பேர் வந்து ரொம்ப டெப்த்து கொடுத்து ஷேப் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொடுங்க. இந்த அளவுக்கு கொடுத்து அப்படியே ஈவனாக, அதாவது பாருங்கள் நான் கொஞ்சம் டெப்த்தாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதை ஃபினிஷ் பண்ணும்போது பாருங்கள் அப்படியே ஒரு ஸ்லோப்பாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது கஷ்டம் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட மெயின் கிளாத் கட் பண்ணுறது ஸ்டிச்சிங் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.